இன்றைய விரைவு செய்திகள். பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் மதுபோதைக்கு எதிரான இயக்கம் என்று நடாத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கின் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கலந்து சிறப்பித்தார். வடமாகாணத்திலே போதைப் பொருள் பாவனை என்பது சவாலாக இருக்கின்ற ஒரு விடயம். இந்த சவாலுக்கு நடுவிலேதான் நாங்கள் அனைவரும் எங்களது கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதிலே சில விடயங்களை மட்டும் நான் இங்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அண்மையிலே நான் மாகாண சபையினுடைய 5 அமைச்சுக்கள் சார்ந்த செயலாளர்கள் உட்பட மாவட்டத்திலே கடமையாற்றுகின்ற அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து கலந்துரையாடியிருந்தேன். அந்த நேரத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு முதலாம் தரத்திலே அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களே ஓயல் தரத்திலே 73% மாணவர்கள் சித்தி அடைகின்றார்கள். அதே போல ஏஎல் தரத்திலே 68% மாணவர்கள் காப்போத்தா உயர்தரத்திலே சித்தி அடைகின்றார்கள். 68% மாணவர்கள் சித்தி அடைகின்ற இடத்திலே 10% மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 10% அப்பால் நாங்கள் ஏனைய 10% தொழில்நுட்ப கல்லூரி, அரசு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று அவர்களை 10 தொடக்கம் 15% நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏனைய இளைஞர்கள், யுவதிகள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திலே அனாதரவாக விடப்படுகின்றார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகேந்திரனுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி நிகழ்வு. பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் நேற்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தினார். நாட்டின் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அரசு தற்போதைய பொருளாதார நிலைமை கருதி தேசிய வளங்களை விற்பதும் அல்லது வேறு விதமாக வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருப்பதும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டுமே ஒழிய இரகசியமாக தாங்கள் நினைத்தவாறு ஜனாதிபதியோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரோ அல்லது திணைக்களங்களின் தலைவர்களோ முடிவெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபா ரத்னத்தின் 38வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் கொக்குவேல் பகுதியில் ஸ்ரீ சபா ரத்னம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் குறித்த நினைவஞ்சலி இடம்பெற்றது. அதாவது மலரஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். மகேந்திரம் அவர்களை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்வோம்.
அமல் இங்கே வா நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பெரிய குங்குரிட் தளம் ஒன்று உடைந்து விழுந்துள்ளது. பெம்முள்ள கந்தோலுவாவா பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பகுதியொன்றே இவ்வாறு உடைந்து விழுந்துள்ளது. நெடுந்தீவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் மாடுகளை கடத்தி வந்த லொரி ஒன்றினை 3ஆம் தேதி மாலை யாழ் போலீசார் கைப்பற்றியதோடு குறித்த லொரியிலிருந்து 10 மாடுகளை மீட்டுள்ளனர். உலக புகழ்பெற்ற பிரபல நடிகர் பெர்னார்ட் ஹில் காலமானார். தனது 79 வயதில் அவர் காலமாகினார். உலகின் மிக பிரபலமான டைட்டானிக் மற்றும் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆகிய படங்களில் இவரது சிறப்பான நடிப்பு உலகம் முழுவதும் பேசப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் குறித்த சட்டமூலத்துக்கு ஆதரவளிக்க சுமார் 10 தொடக்கம் 15 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த சட்டமூலத்தை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் 14 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்வெளியிலிருந்து 2 எரிகற்கள் பூமியை நோக்கி வருவதாகவும் அதனால் பூமிக்கு ஏற்படவுள்ள விளைவுகள் குறித்தும் நாசா விண்வெளி ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி இந்த 2 எரிகற்களும் வெவ்வேறு கோட்டத்திலிருந்து வருவதாகவும் வெவ்வேறு வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றதை வேளை இந்த எரிகற்களால் பூமிக்கு ஆபத்து ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களையும் நாசா விவரித்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் இணைந்திருங்கள்.